எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நவம்பர் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம வகுப்புல சில முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பத்தி படிப்போம். அதுக்கப்புறம் சில முக்கியமான நியூஸ் படிக்கணும்னா, உங்களுக்கு மேகசின்ஸ் அதாவது ஒரு தொகுப்பா எடுத்து குடுப்பாங்க. அதுல எடுத்து பாருங்க. இப்போ உங்களுக்கு கிளாஸுக்குன்ட்டு ஒரு பயிற்சி தாள் இருக்கும். நம்ம வகுப்ப ஃபுல்லா கவனிச்சதுக்கு அப்புறம் அந்த பயிற்சி தாள்ல இருக்க கேள்விகள முயற்சி செஞ்சு பாருங்க. நம்ம ஒரு கேள்வியா, அதுக்கப்புறம் அதோட நடப்பு நிகழ்வுகள் என்ன, அதோட பொது அறிவு என்னன்ட்டு நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். முதல் கேள்வி என்ன? வாசிங்க. இந்தியாவின் 53வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? நீதிபதி டி.ஒய். சந்திரசூட், ஆப்ஷன் பி ல நீதிபதி சூரியகாந்த், ஆப்ஷன் சி ல நீதிபதி பி.ஆர். கவாய், ஆப்ஷன் டி ல நீதிபதி சஞ்சீவ் கண்ணா. ஸோ இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா என்ன செய்தின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த செய்தி வாசிங்க. நீதிபதி சூரியகாந்த் ராஷ்டிரபதி பவனில் இந்தியாவின் 53வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் இந்தியாவின் 53வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி ஏற்றார் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? நீதிபதி சூரியகாந்த். ஸோ இந்த நியூஸ் வச்சே நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். கரெக்டா? என்னது? இந்தியாவின் 53வது தலைமை நீதிபதியாக பதவி ஏற்றவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? இப்பதான் பார்த்தோம். நீதிபதி சூரியகாந்த். இவர் 53வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ மீதி ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறவங்கலாம் எத்தனாவது நீதிபதியா இருந்தாங்க, சீஃப் ஜஸ்டிஸா இருந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? இதுக்கு முன்னாடி 52வது தலைமை நீதிபதியா இருந்தவர் யாரு? பி.ஆர். கவாய். கரெக்டா? இப்ப கேள்வி என்னன்னா 53வது சிஜேயா இருக்கிறவர் யாரு? நீதிபதி சூரியகாந்த். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவின் தலைமை நீதிபதிங்கிறது அவர் எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்க, யார் அப்பாயிண்ட் பண்றாங்க, அவரோட எலிஜிபிலிட்டி என்ன, அவரோட வேலைகள் என்ன, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அவரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பிரசிடென்ட் திரௌபதி முர்மு has appointed Justice Suryakant as the 53rd Chief Justice of India. இந்த நியூஸ் வச்சே நம்ம சொல்லிடலாம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் அப்படின்ட்டு. கரெக்டா? பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. ஸோ ரெண்டு நியூஸ் இது. நம்ம இது சார்ந்த பொது அறிவு என்னன்னு பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்றாங்க? இந்திய தலைமை நீதிபதி உட்பட்ட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பத்தி பேசிக்கா என்னன்னு பார்ப்போம். A Supreme Court judge including the Chief Justice of India is appointed by President. அப்ப சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்றது யாரு? பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எந்த பிரிவின் கீழ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகிள் 124(2) அந்த பிரிவின் கீழ். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 124(2) கீழ் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? அடுத்து the senior most judge is designated as a chief justice of India ன்னு சொல்றாங்க. பணி மூப்பு அடிப்படையில் மிக மூத்த நீதிபதி இந்திய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏஜ் கேட்டகரியில மூத்த நீதிபதி இந்திய தலைமை நீதிபதியா நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வழக்கமான நடைமுறையே தவிர சட்ட ரீதியான கட்டாயம் அல்ல அப்படின்றாங்க. அடுத்து என்னன்னா, இந்திய தலைமை நீதிபதியாக தகுதி பெற ஒருவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும்ன்றாங்க. அதுக்கப்புறம் 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதியாகவோ அல்லது 10 ஆண்டுகள் வழக்கறிஞராகவோ பணியாற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது குடியரசுத் தலைவரின் கருத்துப்படி தலை சிறந்த சட்ட நிபுணராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன தகுதி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1 இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லனா 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதியாகவோ அல்லது 10 ஆண்டுகள் வழக்கறிஞராகவோ பணியாற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரின் கருத்துப்படி தலை சிறந்த சட்ட நிபுணராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்திய தலைமை நீதிபதிக்கான தகுதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா பை தி பிரசிடென்டால தான் ரிமூவ் பண்ண முடியும். ஆஃப்டர் அண்ட் அட்ரஸ் பை பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சப்போர்ட்டட் பை எ ஸ்பெஷல் மெஜாரிட்டி இன் போத் த ஹவுசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்லிமெண்ட்ல மேலவை கீழவை அப்படின்னு 2 இருக்கு, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கரெக்டா? அந்த 2 மேலவை கீழவையிலையும் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நம்ம ஜட்ஜை ரிமூவ் பண்ண போறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரசிடென்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோ எந்த ஜட்ஜையோ ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இதுல என்ன பார்த்தோம்? ரீசெண்டா 53வது இந்திய தலைமை நீதிபதி யார் நியமிச்சாங்கன்னு பார்த்தோம். அவரோட எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம். யார் அவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, யார் அவங்களை ரிமூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். கரெக்டா? இப்போ இது சார்ந்த சில கேள்விகள் பார்க்கலாம். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல பாருங்க. முதல் கேள்வி என்ன? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்திருக்கு? பிரதமர், துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர், சட்ட அமைச்சர். இதுக்கு நீங்களே பதில் சொல்லலாம். என்ன ஆன்சர் இதுக்கு? குடியரசுத் தலைவர். அடுத்த கேள்வி பார்ப்போமா? அண்டர் விச் ஆர்டிகிள் இஸ் எ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இஸ் அப்பாயிண்டட் அப்படின்னு கேட்கறாங்க. எந்த சட்ட பிரிவின் கீழ் உச்சநீதிமன்ற நீதிபதி நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்கறாங்க. எந்த பிரிவின் கீழ்? இப்பதான் நம்ம பார்த்தோம். கரெக்டா? நீங்களே பதில் சொல்லுங்க. அதாவது ஆர்டிகிள் 124(2) இந்த கணக்குப்படி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்றாங்க. யாரு? பிரசிடென்ட்.
ஸோ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்றது வந்துட்டு குடியரசுத் தலைவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி தகுதி என்னன்னு பார்த்தோம். அவங்களை யாரு ரிமூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். இப்போ ரீசெண்டா 53வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக யாரை நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த செய்தி முடிஞ்சிருச்சா? அடுத்த செய்தி என்னன்னு பார்ப்போம். இந்த கேள்வி வாசிங்க. செய்திகளில் காணப்பட்ட INS மாஹே என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, விமானம் தாங்கி கப்பல், உலங்கு வானூர்தி, போர் விமானம், ஆழமற்ற நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு புகைப்படம் காட்டுறேன். இதை வச்சு இந்த INS மாஹேனா என்ன அப்படின்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. இதுதான் இந்த INS மாஹே. ஸோ இதை வச்சு இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிடலாம் கரெக்டா. INS மாஹேங்கிறது என்னது? விமானம் தாங்கி கப்பலா? கிடையாது. உலங்கு வானூர்தியா, அதாவது ஹெலிகாப்டரா? கிடையாது. போர் விமானம் ஃபைட்டர் ஜெட்டா? கிடையாது. ஆழமற்ற நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல், அதாவது ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்மரைன் அதாவது நீர்மூழ்கி கப்பலை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ INS மாஹே அப்படிங்கிறது நீர்மூழ்கி கப்பலுக்கு எதிராக ஒரு போர்க்களத்துல அதற்கு எதிராக வந்துட்டு போராடுறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் INS மாஹே அப்படின்ற ஒரு கப்பல். ஓகேவா? அது ஒரு கப்பல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். INS மாஹே, INSக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன நம்ம நிறைய வகுப்புல பார்த்துருப்போம் கரெக்டா? என்ன ஃபுல் ஃபார்ம் அதுக்கு? இந்தியன் நேவல் ஷிப். ஓகேவா? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மாஹே கிளாஸ் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் ஜாயின்ஸ் தி நேவி. அதாவது இந்தியாவின் முதல் மாஹே ரக ஆழமற்ற நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் கப்பல் கடற்படையில் இணைந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் செய்தி. இது சார்ந்த பொது அறிவு பார்ப்போம். இந்த கப்பல் மலபார் கடற்கரையில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க மாஹே அப்படின்ற நகரத்தின் பெயரால் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்திய வரைபடத்துல மாஹே அப்படின்ற நகரம் வந்துட்டு எங்க இருக்கு, அது எந்த மாநிலத்துல இருக்கு, இல்லைன்னா எந்த யூனியன் பிரதேசத்துல இருக்கு, நீங்க எடுத்து பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ INS மாஹே அப்படின்ட்டு 8 வெசல்ஸ், அதாவது 8 கப்பல்கள் தயாரிப்பாங்க. அதுல முதல் கப்பல் தான் இந்த INS மாஹே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த செய்தி பாருங்க, இந்தியாவின் முதல் மாஹே வகை ஆழமற்ற நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் கப்பலான INS மாஹே அப்படிங்கிறத ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி அவர்களால் கடற்படை தளத்தில் இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த INS மாஹேயை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் பேர் என்ன? ஜெனரல் உபேந்திர திவேதி. இவர் தான் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இந்த செய்தியில் என்னென்னு பார்த்தோம்? ஸோ INS மாஹே அப்படின்னு பார்த்தோமா, அது வந்து ஒரு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் கப்பல் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது கமிஷன் பண்ணும் போது, அது கொண்டு வரும் போது யார் இருந்தா? சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அப்படின்றவர் இருந்தாரு. அதாவது ஜெனரல் உபேந்திர திவேதி அப்படின்றவர் தான் இருந்தாரு அப்படின்னு கேள்விப்பட்டோமா. இந்த 2 ஃபேக்ட் நம்ம இந்த நியூஸ்ல இருந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது சார்ந்த கேள்விகளும் உங்களுக்கு பயிற்சியில் வரும், பார்ப்போம். இந்த கேள்வி வாசிங்க. உலக நிமோனியா தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, நவம்பர் 1, நவம்பர் 2, நவம்பர் 5, நவம்பர் 10. ஸோ வேர்ல்டு நிமோனியா டே எந்த டேல கொண்டாடுறாங்கன்னு தெரியணும். நிமோனியானா என்ன, அந்த நோய் என்னது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல பார்க்கலாம். ஸோ இந்த செய்தி வாசிங்க. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 2 அன்று உலக நிமோனியா தினம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. எந்த தேதியில? நவம்பர் 2ஆம் தேதி வந்துட்டு உலக நிமோனியா தினம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிச்சா? உலக நிமோனியா தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பதில் சொல்லுங்க. நவம்பர் 2. ஸோ உலக நிமோனியா தினம்ன்றது நவம்பர் 2 கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நிமோனியானா என்ன நோய், அது பற்றி நம்ம பார்க்கணும் கரெக்டா. ஸோ நிமோனியா பத்தி நம்ம என்னன்னு பார்க்கலாம். நிமோனியா இஸ் an infection of the lungs. நுரையீரலை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்றாங்க. இட் கேன் பி காஸ்ட் பை, அதாவது எதனால இது பரவுதுன்னா பாக்டீரியா, வைரஸஸ் ஆர் ஃபங்கை மூலியமா தான் நிமோனியா வருது அப்படின்னு சொல்றாங்க. இது எதை பாதிக்கும்னா லங்ஸ், அதாவது நுரையீரலை பாதிக்கக்கூடிய ஒரு தொற்றாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிமோனியா என்பது தடுக்கக்கூடிய மற்றும் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நிமோனியாங்கிறது பிரிவென்டபிள் அண்ட் ட்ரீட்டபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நிமோனியா இஸ் காஸ்ட் பை பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, இந்த 3னாலையும் நிமோனியா வந்து காஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது எதை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நுரையீரல், அதாவது லங்ஸை பாதிக்கும். ஸோ பாக்டீரியா மூலமும் நிமோனியா பரவும்னு சொன்னாங்களே, இங்க பாருங்க, பாக்டீரியா காரணங்களால் ஏற்படும் மிக பொதுவான நிமோனியா வகைகளில் ஒன்று ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா ஆகும். அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் காசஸ் ஆஃப் பாக்டீரியல் நிமோனியாங்கிறது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. இதனால தான் பாக்டீரியல் நிமோனியா பரவுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிமோனியா வந்துட்டு 3 வகைகளா பிரிச்சுக்கிறாங்க. 3 வகைகளா என்ன சொல்றாங்க? சமூகம் சார்ந்த பரவும் நிமோனியா, அதுக்கப்புறம் மருத்துவமனைகளில் பரவும் நிமோனியா, அதுக்கப்புறம் வென்டிலேட்டர் தொடர்பான நிமோனியா. 3 வகைகளா பிரிக்கிறாங்க. ஆங்கிலத்துல பார்த்தோம்னா கம்யூனிட்டி அக்வைர்டு நிமோனியா, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அக்வைர்டு நிமோனியா, மூணாவதா என்னது?
வென்டிலேட்டர் அசோசியேட்டட் நிமோனியா. ஸோ நம்ம நிமோனியா பத்தி என்ன பார்த்தோம்? அது வந்து பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ்னால காஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அது எதை பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நுரையீரலை பாதிக்குது, லங்ஸை பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து குணப்படுத்தக்கூடிய அதுக்கப்புறம் தடுக்கக்கூடிய ஒரு நோய் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது சார்ந்த கேள்விகள் என்னன்னு நம்ம பார்ப்போம். இந்த கேள்வி பாருங்க, நிமோனியா மனித உடலின் எந்த உறுப்பை பாதிக்கிறது? இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏல இதயம், சிறுநீரகங்கள், நுரையீரல், கல்லீரல். ஆன்சர் என்ன? நிமோனியா மனித உடலின் எந்த உறுப்பை பாதிக்கிறது? இதுக்கு ஆன்சர் என்னன்னா நுரையீரல். நிமோனியா எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கன்னா லங்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பார்ப்போம். இந்த கேள்வி வாசிங்க. 2025 மகளிர் உலகக்கோப்பை கபடி போட்டியை வென்ற அணி எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது விச் டீம் won the 2025 விமென்ஸ் கபடி வேர்ல்ட் கப் அப்படின்னு கேட்குறாங்க. எந்தெந்த நாடுகள் கொடுத்துருக்காங்க? ஈரான், ஜப்பான், தாய்வான், இந்தியா. ஸோ ஒரு புகைப்படம் காட்டுறேன். அந்த புகைப்படத்தை வச்சு கபடி வேர்ல்ட் கப் வந்துட்டு யார் ஜெயிச்சாங்க 2025 அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த புகைப்படத்தில் எந்த டீம் ஜெயிச்சிருக்காங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா? இந்தியா. கரெக்டா? ஸோ கேள்வினா 2025 மகளிர் உலகக்கோப்பை கபடி போட்டியை வென்ற அணி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லுவோம்? இந்தியா. இந்தியா தான் ஜெயிச்சது. அதாவது 2025 மகளிர் உலகக்கோப்பை கபடி போட்டியை வென்ற அணி வந்துட்டு இந்தியா. ஓகேவா? ஸோ இது சார்ந்த சில பொது அறிவு பார்ப்போம். ஸோ இந்த நியூஸ் பாருங்க. இந்தியா பீட் சைனீஸ் தாய்பே 35-28 அப்படிங்கிறது ஸ்கோர் டு வின் தி செகண்ட் கன்சிக்யூட்டிவ் விமென்ஸ் கபடி வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க. யாருக்கு அகைன்ஸ்டா ஜெயிச்சிருக்காங்க? சைனீஸ் தாய்பே டு வின் தேர் செகண்ட் கன்சிக்யூட்டிவ் விமென்ஸ் கபடி வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது முறையா இந்தியா ஜெயிக்கிறாங்க, அதுவும் தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? ஸோ 2025 வந்துட்டு இந்தியா ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? இது வந்து ரெண்டாவது முறையா இந்தியா ஜெயிக்கிறாங்க. அப்ப முதல் முறையா எந்த வருஷம் ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்க்கணும்னா முதல் முறையா எந்த வருஷம் ஜெயிச்சாங்க அதுவும் தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? அது என்னன்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் 2025 உலகக்கோப்பை மகளிர் கபடி போட்டி வந்துட்டு எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வங்கதேசத்தின் டாக்காவில் நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பங்களாதேஷ்ல டாக்கா அப்படின்ற ஒரு ஊர்ல தான் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறாங்க. 2025 கபடி வேர்ல்ட் கப் வந்துட்டு பங்களாதேஷ்ல நடந்திருக்கு. எந்த நாட்டில் நடந்திருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா பங்களாதேஷ்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்தியா விமென்ஸ் டீம் செக்யூர்ட் தேர் செகண்ட் சக்சசிவ் விமென்ஸ் கபடி வேர்ல்ட் கப் 2025 டைட்டில் இன் டாக்கா பீட்டிங் சைனீஸ் தாய்பே. இந்த நியூஸ் நம்ம பார்த்தோம். கரெக்டா? இரண்டாவது முறையா ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஆண்டு நடைபெற்ற தொடர் மகளிர் உலகக்கோப்பையின் இரண்டாவது பதிப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செகண்ட் எடிஷன் ஆஃப் விமென்ஸ் வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எடிஷன்லயும் நாம தான் ஜெயிச்சிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் எப்போ நடந்திருக்கு? இதற்கு முந்தைய நிகழ்வு 2012 பாட்னாவில் நடைபெற்றதுன்னு சொல்றாங்க. அதாவது 2012 வந்துட்டு பாட்னால நடந்திருக்கு. அதாவது இந்தியால தான் நடந்திருக்கு. கரெக்டா? கபடி வேர்ல்ட் கப். அதுல யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுலயும் இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வின்னிங். 2025 எங்க நடந்திருக்கு? பங்களாதேஷ்ல நடந்திருக்கு. அதுல யார் ஜெயிச்சாங்க? இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க. மகளிர் உலக கோப்பையில வந்துட்டு இது வந்து நம்ம ரெண்டாவது வெற்றி. 2025 சைனீஸ் தாய்பிக்கு அகைன்ஸ்டா நம்ம ஜெயிச்சிருக்கோம். முதல் தடவை ஜெயிக்கும் போது எந்த நாட்டுக்கு அகைன்ஸ்டா ஜெயிச்சிருக்கோம்? ஈரானுக்கு அகைன்ஸ்டா நம்ம ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் இந்திய அணிக்கு ரித்து நேகி இவங்க தான் கேப்டனாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் புஷ்பா ராணா துணை கேப்டனாக பணியாற்றினார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது சார்ந்த சில கேள்விகள் பார்ப்போமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 2025 மகளிர் உலக கோப்பை கபடி போட்டி எங்கு நடைபெற்றது? 2025 எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன்ஸ்ல திம்பு, நியூ டெல்லி, டாக்கா, காத்மண்டு. எங்க நடந்தது? டாக்கால நடந்தது. ஸோ இதே வச்சு நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். 2012 நடந்த மகளிர் உலக கோப்பை கபடி போட்டி வந்துட்டு எந்த பிளேஸ்ல எந்த கண்ட்ரியில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்வீங்க? இந்தியாவில் நடந்தது. கரெக்டா? இந்தியாவில் பாட்னால நடந்துச்சுன்னு சொல்லணும். அதோட வின்னர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா. ஓகேவா? யாருக்கு அகெயின்ஸ்டா நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னு கேட்டோம்னா ஈரானை வீழ்த்தி தான் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இந்த கேள்வி புரிஞ்சுதா? கேள்விகள் எப்படி வேணா வரலாம். அடுத்த கேள்வி பாருங்க. 2025 கபடி உலக கோப்பையில் இந்திய மகளிர் அணிக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கேப்டன் யாருன்னு கேட்குறாங்க. யாரு? ஆப்ஷன்ஸ் பாருங்க. பயல் சௌத்ரி, ரித்து நேகி, புஷ்பா ராணா, கவிதா தேவி. யாரு கேப்டன் இருந்தாங்க? 2025 கபடி உலக கோப்பையில் இந்திய மகளிர் அணிக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாரு? ரித்து நேகி. இந்த புஷ்பா ராணான்னு பார்த்தோமா, இவங்க என்னவா இருந்தாங்க? இவங்க ரோல் என்னது? வைஸ் கேப்டன், துணை கேப்டன். ஓகேவா? ரித்து நேகின்றவங்க தான் கேப்டன். ஸோ நம்ம இதுதான் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஒரு விளையாட்டு செய்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது முதல்ல எந்த நாட்டில் நடந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் ஜெயிச்சாங்க, யாருக்கு எதிராக நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த மூடு தான் முக்கியமானது. அப்புறம் அந்த டீம்ல யாராவது சிறப்பாக விளையாண்டாங்கன்னா அவங்க பேரு, அவங்க கேப்டனோட பேரு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி இன்னொரு விளையாட்டு செய்தி என்னன்னு பார்ப்போம். இந்த கேள்வி சொல்லுங்க. 2025
ஐசிசி மகளிர் உலகக்கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா, தென்னாப்பிரிக்கா. அதாவது ஐசிசி விமென்ஸ் வேர்ல்ட் கப் 2025 ஜெயிச்ச டீம் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாருக்கும் மோஸ்டா நீங்க நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. இதை வச்சு பதில் சொல்லலாம். எந்த டீம் ஜெயிச்சதுன்னு ஒரு புகைப்படம் காட்டுறேன், அதை வச்சு பதில் சொல்ல பாருங்க. இதை வச்சு சொல்லலாம். ஐசிசி விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2025 ஜெயிச்ச டீம் வந்துட்டு இந்தியா. கரெக்டா? இந்த புகைப்படத்தை வச்சு சொல்லிடலாம் இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்ன? 2025 ஐசிசி மகளிர் உலக கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ இந்த கேள்வியில் என்ன, இந்தியா தான் வந்துட்டு ஐசிசி விமென்ஸ் வேர்ல்ட் கப் 2025 ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. யாருக்கு அகெயின்ஸ்டா ஜெயிச்சோம், எங்க நடந்துச்சு அப்படின்னு தெரியணும். கரெக்டா? அதுக்கப்புறம் அந்த டோர்னமெண்ட்ல சிறப்பாக விளையாடினவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது சார்ந்த பொது அறிவு நம்ம என்னன்னு பார்ப்போம். இந்தியா தான் ஜெயிச்சதுன்னு சொன்னாங்க. கரெக்டா? அப்ப இந்திய அணியின் கேப்டன் யாரு? ஹர்மன்பிரீத் கௌர் அப்படிங்கிறவங்க தான் இந்திய அணியின் கேப்டன். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பிளேயர் ஆஃப் த ஃபைனல் மேட்ச், இறுதி போட்டியின் சிறந்த வீராங்கனை அப்படின்னு யாரை சொல்றாங்க? ஷஃபாலி வர்மா. அவங்க தான் இறுதி போட்டியின் சிறந்த வீராங்கனையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட், தொடரின் சிறந்த வீராங்கனை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தீப்தி சர்மா. இவங்க தான் இந்த ஐசிசி விமென்ஸ் வேர்ல்ட் கப்போட தொடரோட சிறந்த வீராங்கனை அப்படின்னு சொல்றாங்க. தீப்தி சர்மா. இந்த 3 பேர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஹர்மன்பிரீத் கௌருங்கிறது இந்தியன் டீமோட கேப்டன். ஷஃபாலி வர்மா அப்படின்றவங்க இறுதி போட்டியில சிறப்பாக விளையாண்டவங்க. தீப்தி சர்மா அப்படின்றவங்க இந்த மொத்த தொடர்லையுமே சிறப்பாக விளையாண்ட வீராங்கனை அப்படின்னு சொல்றாங்க. இது சார்ந்த கேள்விகளும் வரலாம். இதை நீங்க ப்ராப்பரா படிச்சு வச்சுக்கோங்க. ஹர்மன்பிரீத் கௌர், ஷஃபாலி வர்மா, தீப்தி சர்மா யார் யாரு என்னென்ன போஸ்ட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 2025 மகளிர் ஒரு நாள் உலகக்கோப்பை தொடரின் சிறந்த வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்கு? ஹர்மன்பிரீத் கௌர், ஆப்ஷன் பில ஷஃபாலி வர்மா, ஆப்ஷன் சில தீப்தி சர்மா, ஆப்ஷன் டில ராஜேஸ்வரி கயக்வாட். சிறந்த வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பதில் நீங்களே சொல்லுங்க. தீப்தி சர்மா. இவங்க தான் சிறந்த வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டார் இந்த தொடர்ல. ஹர்மன்பிரீத் கௌர் அவங்க வந்துட்டு கேப்டன், தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஷஃபாலி வர்மா அப்படின்றவங்க ஃபைனல் மேட்ச்ல பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு பேர் வாங்கினாங்க. தீப்தி சர்மான்றவங்க பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம 2 விளையாட்டு செய்திகள் பார்த்தோம். அதில் இருக்கிற முக்கியமான பொது அறிவுகள், முக்கியமான ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து உங்களுக்கு தேர்வில் வந்துட்டு சில கேள்விகள் வரும். இந்த கேள்வி பாருங்க. 2025 மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா எந்த நாட்டை வீழ்த்தியது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்தோம்ல, எந்த நாட்டை வீழ்த்தியது? நீங்களே பதில் சொல்லுங்க. தென்னாப்பிரிக்கா. கரெக்டா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 2025 மகளிர் உலகக்கோப்பையில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ்ல பூஜா வஸ்ட்ரகர், ஆப்ஷன் பில தீப்தி சர்மா, ஆப்ஷன் சில ரேணுகா சிங், ஆப்ஷன் டில ஜுலன் கோஸ்வாமி. அதிக விக்கெட்டுகளை பவுலிங்ல வந்துட்டு அதிக விக்கெட்டுகளை எடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா தீப்தி சர்மா. அவங்க அதிகமாக விக்கெட் எடுத்தனால தான், அதுக்கப்புறம் பேட்டிங்லையும் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் பண்ணனால தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமாக விக்கெட் எடுத்தது யாருன்னா தீப்தி சர்மா தான். ஓகேவா? ஸோ அடுத்த செய்தி சார்ந்த கேள்வி என்னன்னு பார்ப்போம். இந்த கேள்வி பாருங்க. 2025 G20 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க ஒரு சின்ன புகைப்படம் இருக்கா, அதை வச்சு இந்த G20 அப்படின்ற மீட்டிங் வந்துட்டு எங்க நடந்துச்சுன்னு நம்ம பதில் சொல்லலாம். கரெக்டா? எங்க நடந்துச்சு? ஆப்ஷன்ல பாருங்க. இந்தியா, தென்னாப்பிரிக்கா, சீனா, அமெரிக்கா. எங்க நடந்துச்சு? தென்னாப்பிரிக்கால நடந்துச்சு. அதாவது சவுத் ஆப்பிரிக்கால நடந்திருக்கு. ஸோ நம்ம G20 அப்படின்ற ஆர்கனைசேஷன் பத்தி என்னன்னு பார்க்கணும். கரெக்டா? இதுக்கு முன்னாடி வகுப்புல நம்ம என்னென்ன அமைப்புகள் பத்தி படிச்சோம்னு உங்களால நினைவு கூற முடியுமா? முதல்ல என்ன படிச்சோம்? பிம்ஸ்டெக் அப்படின்னு படிச்சோமா? அதுக்கப்புறம் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் G7 குரூப் ஆஃப் 7 கண்ட்ரீஸ் G7 அப்படின்னு படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பிரிக்ஸ் அமைப்பை பத்தி படிச்சிருப்போம். இது வந்துட்டு G20 அமைப்பு. இதுல இந்தியா இருக்காங்களா? இது என்ன அமைப்பு? இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? இவங்க எப்படி மீட் பண்ணுவாங்க? வருஷம் இவங்களோட மீட்டிங் எங்கெங்க நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த G20 அப்படின்ற அமைப்பு வந்துட்டு 2025 ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்க. அது எந்த நாட்டில் நடந்துச்சு நம்ம இப்போ பார்த்தோம். எந்த நாட்டில் நடந்துச்சு? சவுத் ஆப்பிரிக்கால நடந்திருக்கு. ஓகேவா? இப்போ இது சார்ந்த பொது அறிவும் நியூஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த G20 சமிட் 2025 ஹெல்ட் இன் எந்த சிட்டின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜொஹான்ஸ்பர்க்ல நடந்திருக்கு. சவுத் ஆப்பிரிக்கான்றது கண்ட்ரி நேம். கரெக்டா? அதுல எந்த சிட்டியில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜொஹான்ஸ்பர்க்ல நடந்திருக்கு. ஃப்ரம் நவம்பர் 22 to 23 இந்த 2 நாள்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ G20 அப்படின்ற பேர்லேயே நமக்கு தெரியுது 20 அப்படின்னு காட்டு சொல்கிறாங்களா? அப்போ 20 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ரீசெண்டாக ஒருத்தங்களை ஆட் பண்ணாங்க. 21 மெம்பர்ஸ் இருப்பாங்க. G20 அப்படிங்கிறதுல 21 மெம்பர்ஸ், 21 உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யார் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக? யார் யார் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் G20 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? G20 கம்ப்ரைசஸ் 19 countries and 2 union அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது G20 அமைப்பில் 19 நாடுகளும் 2 ஒன்றியங்களும் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்ப அந்த 2 ஒன்றியங்கள் என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துறோமா? ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஆப்பிரிக்க ஒன்றியம் ஆகியவை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 2 ஒன்றியங்கள் என்னது? யூரோப்பியன் யூனியன் அண்ட் ஆப்பிரிக்கன் யூனியன் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட்டா? இப்போ இந்த G20ல இந்தியா இருக்கா இல்லையா? இத வச்சு நீங்க பார்த்து சொல்லுங்க இருக்கா இல்லையான்ட்டு. இந்தியாங்கிறது G20ல ஒரு மெம்பர் தான். ஓகேவா? இந்த G20 மீட் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கால தான் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்ப சவுத் ஆப்பிரிக்காவும் கண்டிப்பா மெம்பரா தானே இருக்க முடியும். கரெக்ட்டா? இத வச்சு நம்ம சவுத் ஆப்பிரிக்காவும் மெம்பர்னு சொல்லிரலாம். இந்தியாவும் மெம்பர்னு சொல்லிரலாம். சோ G20ல 19 நாடுகள் அப்புறம் 2 ஒன்றியங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. மொத்தமா 21 உறுப்பினர்கள். நம்ம பிரிக்ஸ், ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுக்குலாம் சின்னதா நிமோனிக்ஸ் மாதிரி வச்சு படிச்சோம். கரெக்ட்டா? இந்த G20க்கு எப்படி நிமோனிக்ஸ் வச்சு படிக்கலாம்னு நீங்களே ஒரு நிமோனிக்ஸ் எடுத்து கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஈஸியா இருக்கிற ஒரு நிமோனிக்ஸ், ஈஸியா ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல சின்ன சின்ன வார்த்தைகளா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு நிமோனிக்ஸ வந்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ அந்த மாதிரி நிமோனிக்ஸ் வச்சு படிச்சீங்கன்னா இந்த 21 உறுப்பினர்களும் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா நம்ம முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, G20 அமைப்புல வந்துட்டு இந்தியா இருக்கா இல்லையான்னு கேட்டாங்கன்னா, இந்தியா இருக்கு. ஓகேவா? ரீசென்ட்டா நடந்த மீட்டிங் வந்துட்டு எந்த ஊர்ல நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜோஹான்ஸ்பர்க் அப்படின்ற ஊர்ல நடந்துச்சு. அது வந்து சவுத் ஆப்பிரிக்கா நாட்டுல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ 2025ல நடந்த G20 மீட்டிங்ல முக்கியமா என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்டா? அது என்னென்னன்னு பார்ப்போம். G20 உச்சி மாநாட்டின் முக்கிய அம்சமாக அமெரிக்காவின் புறக்கணிப்பு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதாவது அமெரிக்கா வந்துட்டு 2025 மீட்டிங்ல புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா 21 பேர் இருந்தாங்கன்னா அதுல வந்துட்டு 20 பேர் தான் இருந்தாங்க. அமெரிக்கா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். 2025 நடந்த G20 மீட்டிங்ல அமெரிக்கா வந்துட்டு பங்களிக்கல, அதாவது வந்து மீட்டிங்ல கலந்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முதன்முறையாக G20 தலைவர்கள் ஆப்பிரிக்காவில் கூடினர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆப்பிரிக்கா அப்படின்ற கண்டத்துல வந்துட்டு முதல்ல G20 மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. G20 மீட்டிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிரிக்கா அப்படின்ற ஒரு கான்டினென்ட்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு கேள்வி எப்படி வரலாம்னா, G20 மீட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிரிக்கால நடந்துச்சு. அது எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்வீங்க? 2025ன்னு சொல்லணும். ஓகேவா? The G20 was founded in 1999 after the Asian financial crisis as a forum for the finance ministers and சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டு டிஸ்கஸ் குளோபல் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், அதாவது பொருளாதார மற்றும் நிதி பிரச்சனைகளை வந்துட்டு மட்டும் பேசுறதுக்காக ஒரு கொண்டு வந்த அமைப்பு தான் இந்த G20 அமைப்பு. அதுக்கப்புறம் அது காலப்போக்கில் வந்துட்டு ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி, ஒரு முக்கியமான மீட்டிங் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றது மாறிடுச்சு. G20 உச்சி மாநாடு என்பது ஆண்டுதோறும் சுழலும் தலைமை பொறுப்பின் அடிப்படையில் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது G20 சமிட் இஸ் ஹெல்ட் ஆனுவலி அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ரொட்டேட்டிங் பிரசிடென்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா 21 பேர் இருக்காங்கன்னா ஒரு வருஷம் ஒருத்தர் வந்துட்டு தலைமை பொறுப்புல இருப்பாங்க. 2025ல சவுத் ஆப்பிரிக்கா இருந்துச்சுன்னா 2026ல வேற நாடு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமைப்பு என்னென்ன பேசுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிலையான வளர்ச்சி, வர்த்தகம், அதுக்கப்புறம் சுகாதாரம், விவசாயம், ஆற்றல், எனர்ஜி, சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் ஊழல் எதிர்ப்பு ஆகியவை சேர்க்கப்பட்டுள்ளன அதான் சொல்றாங்க. ஸோ இந்த G20 மீட்டிங் அப்படின்னு வந்து உட்கார்ந்தாங்கன்னா என்னென்ன பேசுவாங்க? சுகாதாரம், வர்த்தகம், சுற்றுச்சூழல், அதுக்கப்புறம் கரப்ஷனுக்கு அகைன்ஸ்டா என்னென்ன முடிவுகள் எடுக்கலாம் வேர்ல்டு ஃபுல்லா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க G20 மீட்டிங்ல பேசுவாங்க. ஸோ இந்த வருஷம் நடந்த மீட்டிங்ல முக்கியமா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா, அது எங்க நடந்துச்சு? சவுத் ஆப்பிரிக்கால நடந்துச்சு, ஜோஹான்ஸ்பர்க் அப்படின்ற சிட்டியில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் G20ல இந்தியா இருக்கா இல்லையான்னு கேட்டாங்கன்னா இந்தியா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் நடந்த மீட்டிங்ல அமெரிக்கா வந்துட்டு பங்கேற்கவில்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 1999ஆம் ஆண்டு தான் இந்த G20ன்ற ஒரு அமைப்பை வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது தலைவர்கள் சார்ந்த அமைப்பா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு கண்ட்ரி ஒரு வருஷம் வந்துட்டு தலைமை பொறுப்புல இருந்துட்டு மீட்டிங் நடத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த வருஷம் 2025ஓட தலைமை பொறுப்பு அப்ப யாரு? சவுத் ஆப்பிரிக்கா நாடு தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வருஷம் இந்த G20 உச்சி மாநாட்டின் முடிவுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கியமா என்னென்ன பத்தி பேசினாங்க அப்படின்னா, பாரம்பரிய அறிவு களஞ்சியம், அதாவது ட்ரெடிஷனல் நாலேஜ் ரெபாசிட்டரி அப்படின்னு ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் G20 ஆப்பிரிக்கா திறன் மேம்பாட்டு முயற்சி, அதாவது ஆப்பிரிக்கா முழுவதும் 1 மில்லியன் மக்களுக்கு பயிற்சி அளிக்க இந்தியா முன்மொழிந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உலகளாவிய சுகாதார பதிலளிப்பு குழு ஒன்று உண்டாக்கி இருக்காங்க இந்த மீட்டிங்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமா பாருங்க, போதைப் பொருள் பயங்கரவாத இணைப்புக்கு எதிரான முயற்சி, போதைப் பொருளை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்றது இந்த G20 மீட்டிங்ல பேசியிருக்காங்க 2025ல அப்படின்னு. அதுக்கப்புறம் விவசாயம் சார்ந்து, மீன்வளம் சார்ந்து, பேரிடர் தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான திறந்த செயற்கைக்கோள் தரவு கூட்டாண்மை அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லா கண்ட்ரீஸ்க்கும் சேட்டலைட்ஸ் இருக்கும்ல, அப்போ பேரிடர் சார்ந்து ஏதாவது அந்த சேட்டலைட்ஸ் இமேஜஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து எல்லா நாடுகளும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றத இந்த மீட்டிங்ல பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த மீட்டிங்ல பேசியிருக்காங்க. என்னென்னது?
பேரிடர் சார்ந்து, அதுக்கப்புறம் விவசாயம் சார்ந்து, மீன்வளம் சார்ந்து, அதுக்கப்புறம் போதைப்பொருள் ஒழிப்பு சார்ந்து, இந்த மாதிரி முக்கியமான சில விஷயங்கள்லாம் அந்த மீட்டிங்ல பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? ஆப்பிரிக்கன் யூனியன் அப்படிங்கிறது வந்துட்டு G20யோட மெம்பர் அப்படின்னு சொன்னோமா, அவங்க எந்த வருஷம் சேர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2023ல தான் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், 2023ஆம் ஆண்டில் இந்தியா தலைமை வகித்த காலத்தில் ஆப்பிரிக்கா ஒன்றியம் G20யில் இணைந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2023ல எந்த நாட்டுல G20 மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும். கரெக்டா? 2023ல இந்தியால நடக்கும்போது ஆப்பிரிக்கன் யூனியன் வந்துட்டு G20ல சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2022 வரைக்கும் G20ல எத்தனை மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க? 20 பேர் தான் இருந்திருக்காங்க. 2023ல என்ன இருக்கு? 20+1. இந்த 1 யாரு? அவங்க தான் ஆப்பிரிக்கன் யூனியன். ஓகேவா? புரிஞ்சுதா? சோ இது சார்ந்த ஒரு கேள்வி பார்ப்போம். பதில் சொல்ல பாருங்க. இந்த கேள்வி என்னன்னு வாசிங்க. 2025 G20 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? நம்ம வந்து எந்த நாட்டுல நடைபெற்றதுன்னு முதல் கேள்வி பார்த்தோம். கரெக்டா? இது எந்த ஊர்லன்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்கு? ஜோஹான்ஸ்பர்க், புதுடெல்லி, மாஸ்கோ, நியூயார்க். சவுத் ஆப்பிரிக்கால தான் நடந்துச்சு. கரெக்டா? எந்த ஊரு? ஜோஹான்ஸ்பர்க், சவுத் ஆப்பிரிக்கான்ற நாட்டுல. ஓகேவா? சோ இந்த கேள்வி புரிஞ்சதுல? அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல பாப்போமா? அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 2025 G20 உச்சி மாநாட்டை புறக்கணித்த நாடு எது அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் பார்த்தோம். இதுக்கு பதில் நீங்களே சொல்லலாம். அமெரிக்கா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா, சீனா. தென்னாப்பிரிக்கால தான் நடந்துச்சு. கரெக்டா? அப்ப இது வராது. இந்தியா பங்கேற்றுச்சு, சீனா பங்கேற்றுச்சு. அமெரிக்கா தான் பங்கேற்கல. 2025 G20 உச்சி மாநாட்டை புறக்கணித்த நாடு எதுன்னா அமெரிக்கா. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி அமைப்புகள் வச்சு நம்ம நிறைய வகுப்புல படிச்சிருப்போம். கரெக்டா? பிரிக்ஸ் அமைப்பு, அதுக்கப்புறம் ஷாங்காய் கோஆபரேஷன், ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, இப்போ G20 பத்தி பார்த்தோம். குரூப் ஆஃப் 20 மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் G7 பத்தி பார்த்தோம். இதுல வந்துட்டு இந்த 4 அமைப்புகளையும் நீங்க ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதுல யார் யார் மெம்பர்ஸ், இந்த வருஷம் மீட்டிங் வந்து எந்த நாட்டுல நடந்துச்சு, அதுக்கப்புறம் அதுல இந்தியா இருக்கா இல்லையா, இந்த வருஷம் முக்கியமா ஏதாவது கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்றத நீங்க ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த செய்தி என்னன்னு பார்ப்போம். இந்திய கடற்படைக்காக இந்தியாவின் மிக அதிக எடை கொண்ட தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை இஸ்ரோ விண்ணில் செலுத்தியது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியாவோட ஹெவியஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட அதிக எடை கொண்ட தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை வந்துட்டு ரீசெண்டா இஸ்ரோ லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது பேர் என்ன, அது எந்த இடத்துல இருந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த அதிக எடை கொண்ட தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் வந்துட்டு அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா GSAT-7R. அதுதான் அதோட பேரு. was successfully launched about the LVM-3. LVM-3 அப்படிங்கிறது ராக்கெட்டோட பேர். ஓகேவா? ஏவுகணையோட பேர். இந்த ஏவுகணையை வச்சுதான் இந்த செயற்கைக்கோளை ஏவிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. GSAT-7R அப்படிங்கிறது ஒரு செயற்கைக்கோள். அதை வந்து LVM-3, அந்த LVM ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 அப்படின்றது தான் அந்த ராக்கெட்டோட பேரு. அதுதான் LVM-3ன்னு சொல்றாங்க. அதை வச்சுதான் GSAT-7R வந்துட்டு ஏவிருக்காங்க. எந்த இடத்துல இருந்து ஏவிருக்காங்க? நம்ம எல்லாருக்கும் தெரியும். சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் எங்க இருக்கு? ஸ்ரீஹரிகோட்டால. இது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர மாநிலத்தில் இருக்கு. கரெக்டா? அந்த ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்றது இடம். அதுக்கப்புறம் GSAT-7R அப்படிங்கிறது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு தகவல் தொடர்பான செயற்கைக்கோள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது கம்யூனிகேஷன் சேட்டிலைட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. அதிக எடை கொண்ட தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்கள் மற்றும் ஆள் விண்வெளி பயணங்களை விண்ணில் செலுத்துவதற்கான இந்தியாவின் மிக அதிக எடை கொண்ட செயல்பாட்டு ராக்கெட்டாக LVM-3 விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த LVM-3 அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ராக்கெட்டை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு என்னன்னு சொல்றாங்கன்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ், அதாவது தகவல் சார்ந்த செயற்கைக்கோள், அதுக்கப்புறம் டீப் ஸ்பேஸ் மிஷின்ஸ், அதாவது நம்ம செவ்வாய் கிரகத்திற்கு அதுக்கப்புறம் சந்திரனுக்குலாம் செயற்கைக்கோள் ஏவுறோம். கரெக்டா? அந்த செயற்கைக்கோளை ஏவுறதுக்கு இந்த LVM-3 ராக்கெட்டை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ GSAT-7Rங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட் தான். அப்போ அதை ஏவணும்னா நம்ம LVM-3 வச்சு தான் ஏவணும். கரெக்டா? இப்போ GSAT-7R அப்படின்ற செயற்கைக்கோளை பத்தி என்னென்ன, அதோட முக்கிய அம்சங்கள் என்னென்னு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இந்தியாவின் மேம்பட்ட பாதுகாப்பு தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் தொடரான GSAT-7 தொடரின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ GSAT-7 அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட இன்னொரு செயற்கைக்கோள் தான் இந்த GSAT-7R அப்படின்னு கொடுக்காங்க. ஓகேவா? ஆல்ரெடி கம்யூனிகேஷன் சேட்டலைட்னு நம்ம GSAT-7 ஒன்று இருக்கு. அதுக்கு சப்போர்ட்டா, அதாவது உதவுறதுக்கு GSAT-7R அப்படின்ற ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்றாங்க. டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் சேட்டலைட், அதாவது பாதுகாப்பு தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, ஒரு செயற்கைக்கோளை வந்து ஏவிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்புல வந்துட்டு இந்தியாவை சுத்தி என்னென்ன வட்டப்பாதைகள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். கரெக்டா? லோ எர்த் ஆர்பிட், ஹை எர்த் ஆர்பிட், மிடில் எர்த் ஆர்பிட், அதாவது தாழ்புவி வட்டப்பாதை, அதுக்கப்புறம் நடுப்புவி வட்டப்பாதை, உயர்புவி வட்டப்பாதை அப்படின்னு பார்த்துருப்போம். கரெக்டா? இந்த செயற்கைக்கோளை வந்துட்டு எந்த வட்டப்பாதையில ஏவிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? என்ன கொடுத்துருக்காங்க? இது புவி ஒத்திசைவு பரிமாற்ற சுற்றுப்பாதைக்கு, அதாவது
ஜியோ சிங்க்ரனஸ் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்ல தான் இந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அண்ட் வில் எவென்ச்சுவலி செட்டில் இன்டு ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட். அதாவது ஃபர்ஸ்ட் ஜியோ சிங்க்ரனஸ் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட் அப்படின்ற ஒரு வட்டப்பாதையில தான் இதை வந்து ஏவிருக்காங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது எந்த ஆர்பிட்ல போய் உட்காந்துக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ல போய் உட்காந்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது எந்த வட்டப்பாதையில இதை வந்துட்டு ஏவிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். புவி ஒத்திசைவு பரிமாற்ற சுற்றுப்பாதை, அதாவது ஜியோ சிங்க்ரனஸ் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்ல தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சேட்டலைட் ப்ரொவைட்ஸ் மல்டிபேண்ட் டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ். அதாவது தொலைத்தொடர்பு சேவைகளை வந்துட்டு எந்தெந்த ரீஜியனுக்கு கொடுக்குது? இந்தியன் ஓஷன் ரீஜியன் அண்ட் இந்தியன் லேண்ட் மாசஸ். இந்தியா சுற்றி இருக்கிற சில இடங்களுக்கு வந்துட்டு டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வழங்குறதுக்கு வந்துட்டு, அதாவது தொலைத்தொடர்பு சேவைகள் வழங்குறதுக்கு இந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பாதுகாப்பு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ GSAT-7R அப்படிங்கிறது ஒரு தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் அப்படின்னு பார்த்தோமா, அதை வந்து இஸ்ரோ வந்துட்டு சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து லான்ச் பண்ணாங்க. அதோட முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்த்தோம். இப்போ அது சார்ந்த ஒரு கேள்வி பார்ப்போம். இந்த கேள்வி என்னன்னு வாசிங்க. சமீபத்தில் இந்தியாவால் ஏவப்பட்ட GSAT-7R செயற்கைக்கோள் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. மனித விண்வெளி பயண திட்டம், ஆப்ஷன் பில விண்வெளி இணைப்பு பரிசோதனை செயற்கைக்கோள், ஆப்ஷன் சில புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள், ஆப்ஷன் டில தகவல் தொடர்பு செயற்கைக்கோள். இப்போ நம்ம பார்த்தோம் GSAT-7Rங்கிறது என்ன சேட்டிலைட், என்ன செயற்கைக்கோள்னு கேட்குறாங்க. நமக்கு தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்னு தெரிஞ்சா ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். கரெக்டா? இன்னொரு கேள்வி எப்படி வரும்னா, இதை யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டா? யார் லான்ச் பண்ணாங்க? இஸ்ரோ. எந்த இடத்துல இருந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பிளேஸ் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்னு சொல்லுவோமா? சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டால இருக்கு. கரெக்டா? ஸோ இதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்த செய்தி சார்ந்த கேள்வி என்னன்னு பார்ப்போம். இந்த செய்தி வாசிங்க. இந்திய நிலக்கரி நிறுவனம் நிறுவப்பட்டு 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கோல் இந்தியா லிமிடெட், அதுதான் இந்திய நிலக்கரி நிறுவனம் அப்படின்னு சொல்றோம். அது வந்து has completed 50 years of its establishment அப்படின்னு சொல்றாங்க. இது நிறுவப்பட்ட 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்றது தான் செய்தி. இது சார்ந்த பொது அறிவு மற்றும் கேள்வி பார்ப்போம். என்ன கொடுத்திருக்காங்க? இந்திய நிலக்கரி நிறுவனம் இந்திய நிலக்கரி அமைச்சகத்தின் கீழ் உள்ள மகாராத்னா பொதுத்துறை நிறுவனம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அமைச்சகத்தின் கீழ் வருது அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? எந்த அமைச்சகத்தின் கீழ் வருது? இந்திய நிலக்கரி அமைச்சகத்தின் கீழ் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆங்கிலத்துல மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் கீழே தான் இந்த கோல் இந்தியா லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நிறுவனத்தை வந்து என்னவா வகைப்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மகாராத்னா பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 1 நவம்பர் 1975 தான் வந்துட்டு இந்த நிறுவனத்தை வந்து நிறுவிருக்காங்க. என்ன பண்ணுவாங்க? அவங்க சுரங்கத்துல இருந்துட்டு வந்துட்டு நிலக்கரி எடுக்கிறதுக்கு வந்துட்டு 1975 இப்படி ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்துல தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது நாட்டில் நிலக்கரி வளங்களை உற்பத்தி செய்வதற்கும் நிர்வாகப்படுத்துவதற்கும் பொறுப்பானதாகும் அப்படின்னு சொல்றாங்க. நிலக்கரி உற்பத்தி செய்யறதுக்கு, அதாவது சுரங்கத்துல இருந்து நிலக்கரி எடுக்கிறதுக்கு, அப்புறம் அது சார்ந்த நிர்வாக முடிவுகள் எடுக்கிறதுக்கு தான் இந்த கோல் இந்தியா லிமிடெட் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்திய நிலக்கரி நிறுவனம் அப்படிங்கிறது 1 நவம்பர் 1975 தான் நிறுவப்பட்டது. எந்த அமைச்சகத்தின் கீழே வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோல், நிலக்கரி அமைச்சகத்தின் கீழே தான் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா மகாராத்னா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ அந்த மகாராத்னா அப்படின்னு சொல்றோமா, அப்படின்னா என்ன? இந்திய நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி மகாராத்னா அப்படின்னு நம்ம ஸ்டேட்டஸ் வந்துட்டு நியூஸ் பேப்பர்ல பார்த்துருப்போம். இந்த மாதிரி 3 வகைகள் இருக்கு. அந்த 3 வகைகள் என்னென்ன? அதுல ஒண்ணுதான் மகாராத்னா. ஸோ முக்கியமான இந்திய நிறுவனங்களுக்கு வந்துட்டு 3 ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. அதை 3 வகையா பிரிச்சு வச்சுப்பாங்க. எப்படின்னா மகாரத்னா, நவரத்னா, மினிரத்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 வகைகளா பிரிப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மகாரத்னா, நவரத்னா மற்றும் மினிரத்னா ஆகிய இம்மூன்று பிரிவுகளும் இந்தியாவில் உள்ள அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் நிதி மற்றும் செயல்பாட்டு திறனை அடிப்படையாக கொண்டு இந்த மாதிரி அரசு பொதுத்துறை நிறுவனங்களை வந்துட்டு பிரிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எவ்வளவு நிதி வச்சிருக்காங்க, எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்றாங்க, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க, என்னென்ன டர்ன் ஓவர் கொடுக்குறாங்க, அதை வச்சு பிரிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க செயல்பாடுகள் வச்சும் இந்த ஸ்டேட்டஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னென்ன வகைப்படுத்துவாங்க? மகாரத்னா, நவரத்னா, மினிரத்னா. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கொடுக்கறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வகைப்பாடுகள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஒவ்வொரு முறையும் அரசின் அனுமதியை நாடாமலே முதலீடுகள் மற்றும் முக்கிய முடிவுகளை மேற்கொள்வதற்கு தேவையான பல்வேறு அளவிலான தன்னாட்சி அதிகாரங்களை அளிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த 3 வகைப்படுத்துதல், ஏதாவது ஒரு இந்திய நிறுவனத்துக்கு வந்துட்டு மகாராத்னா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கான ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் சில முக்கியமான முடிவுகள் எல்லாம் வந்துட்டு அவங்களே எடுத்துப்பாங்க. கவர்மெண்ட் கிட்ட ஒரு சஜஷனோ அட்லீஸ்ட் அவங்க கிட்ட ஒரு ஒப்புதலோ வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படின்றதெல்லாம் இல்லைன்னு இல்லை, சில முக்கியமான முடிவுகள் இல்லைனா ஏதாவது சில சின்ன சின்ன முடிவுகள் எல்லாம் வந்துட்டு அவங்களே எடுத்துப்பாங்க அப்படின்றது தான். ஸோ
இவங்க எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்றாங்க, அவங்க எப்படி அந்த கம்பெனி நடத்துறாங்க, அது பொறுத்து தான் இந்த 3 ஸ்டேட்டஸ் குடுப்பாங்க. மகாரத்னா, நவரத்னா, மினி ரத்னா. ஓகேவா? அப்போ இந்த இந்திய நிலக்கரி நிறுவனத்துக்கு வந்துட்டு என்ன ஸ்டேட்டஸ் குடுத்துருக்காங்க? மகாரத்னா அப்படின்ற ஸ்டேட்டஸ் குடுத்துருக்காங்க. ஓகேவா? அது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1975ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி மாரி ஒண்ணு குடுக்குறோம். இப்போ போர்ட்ல வந்துட்டு சில முக்கியமான நிறுவனங்கள் குடுத்திருப்போம். நம்ம கோல் இந்தியா லிமிடெட் அதாவது இந்திய நிலக்கரி நிறுவனம் அப்படிங்கிறது மகாரத்னா ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு சொன்னோமா? இப்போ போர்ட்ல இருக்க சில நிறுவனங்களுக்கு வந்துட்டு என்ன ஸ்டேட்டஸ் குடுத்துருக்காங்கன்னு நீங்க உங்க ஸ்டடி ஹவர்ல உங்க டேப்ஸோ இல்ல ஸ்மார்ட் போர்ட்ஸ்லயோ எடுத்து சர்ச் பண்ணி பதில் சொல்லுங்க. இல்ல எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனிக்கு என்ன ஸ்டேட்டஸ்? அதே மாதிரி நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கரெக்ட்டா? அதுக்கடுத்து மேசஹான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு ஷிப் அதாவது கப்பல் தயாரிக்கும் நிறுவனம். இதுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு? மகாரத்னாவா, நவரத்னாவா, மினிரத்னாவா? அதே மாதிரி ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். கரெக்ட்டா? இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம். அதுக்கப்புறம் ஆண்ட்ரிக்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் இது வந்து ஸ்பேஸ் சார்ந்தது, இஸ்ரோ சார்ந்தது. இதுக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நீங்க எடுத்து பார்க்கணும். ஸோ இந்த 5 நிறுவனங்களுக்கு வந்துட்டு என்ன ஸ்டேட்டஸ், என்ன வகைப்படுத்தல் கீழே இந்த 5 நிறுவனங்களும் இருக்கு. அதாவது மகாரத்னாவா, நவரத்னாவா, மினி ரத்னாவா அப்படின்றத எடுத்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கூட பண்ணலாம். ஸோ அடுத்து இந்த புகைப்படங்கள் பாருங்க. இது என்னன்னு தெரியுமா? இதுதான் வடதுருவ ஒளி, அதுக்கப்புறம் தென் துருவ ஒளி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கரெக்டா? நம்ம நியூஸ்ல பார்த்திருப்போம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அரோரா பொரியாலிஸ், அரோரா ஆஸ்ட்ரலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைட்ஸ் நார்தர்ன் லைட்ஸ், அதுக்கப்புறம் சதர்ன் லைட்ஸ்னு கூட சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. நம்ம எல்லாரும் நியூஸ்ல பார்த்திருப்போம், இல்லைனா ஏதாவது ஒரு வீடியோல பார்த்திருப்போம். கரெக்டா? போலார் ரீஜன்ஸ்ல அதாவது ஆர்டிக் ஓஷன்லயும் சரி, அண்டார்டிகாலயும் சரி இந்த மாதிரி கலர் கலரா லைட் வரும் அப்படின்ட்டு அதை தான் வந்துட்டு வடதுருவ ஒளி, தென் துருவ ஒளின்னு சொல்லுவோம். இல்லைனா ஆங்கிலத்துல அரோரா பொரியாலிஸ் இல்லைனா அரோரா ஆஸ்ட்ரலிஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை நார்தர்ன் லைட்ஸ் இல்லைனா சதர்ன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, அது எப்படி உருவாகுது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். பாருங்க, அரோரா என்பது இரவு வானில் தோன்றும் ஒரு இயற்கை ஒளி காட்சியாகும். இது வழக்கமாக தாழ்வான துருவ பகுதிகளில் மட்டுமே காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. துருவ பகுதிகள் போலார் ரீஜன்ஸ்ல தான் இந்த ஒளி வந்துட்டு காணப்படுகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? ஸோ அடுத்து இது எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த ஒளி எப்படி வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சூரியனிலிருந்து வரும் ஆற்றல் மிக்க மின்னோட்ட துகள்கள் மேல் வளிமண்டலத்தில் உள்ள அணுக்களுடன் மோதும் போது இவை ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சூரியனிலிருந்து வர ஹை எனர்ஜி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம எர்த்ல இருக்க அப்பர் அட்மாஸ்பியர் இருக்கு. கரெக்டா? அந்த அப்பர் அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் இல்லைனா நைட்ரஜன் மேல படும்போது இந்த மாதிரி கலர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆக்சிஜன் மேல படும்போது கிரீன் கலர், ரெட் கலர் ஃபார்ம் ஆகும். நைட்ரஜன் மேல படும்போது ப்ளூ அண்ட் பர்பிள் கலர் ஃபார்ம் ஆகும். இந்த கலர் தான் வந்துட்டு நம்ம நார்தர்ன் லைட்ஸ், சதர்ன் லைட்ஸ் அதாவது அந்த இயற்கை ஒளி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நார்தர்ன் போலார் ரீஜன்ல அதாவது வட துருவத்துல வந்துட்டு இது அரோரா பொரியாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லைனா தமிழ்ல வடதுருவ ஒளி இல்லைனா வடக்கின் ஒளி வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் துருவத்தில் அதாவது சதர்ன் ஹெமிஸ்பியர் சவுத்தில் இருக்க போலார் ரீஜன்ல இது அரோரா ஆஸ்ட்ரலிஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது தென் துருவ ஒளி என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்தெந்த பேர் வந்துட்டு நார்தர்ன் போலாருக்கு, சதர்ன் போலார் ரீஜனுக்கு சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அரோரா போரியாலிஸ் அப்படிங்கிறது நார்த்ல, அதை நார்தர்ன் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சவுத் போல்ல வந்துட்டு அதுக்கு பேர் என்ன? அரோரா ஆஸ்ட்ரலிஸ். இது எதனால ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா சூரியன்ல இருந்து வர ஆற்றல் மிக்க மின்னோட்ட துகள்கள் வந்துட்டு வளிமண்டலத்துல இருக்க ஆக்சிஜன், நைட்ரஜன்ல படும்போது இந்த மாதிரி ஒரு லைட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர் அந்த போலார் ரீஜன்ஸ்ல இருக்கிற துருவத்தில் இருக்கிற நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடுகள்லாம் இந்த மாதிரி லைட்ஸ், இந்த இயற்கை ஒளி வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துருப்போம். இதை வந்துட்டு நீங்க ஏதாவது ஒரு வீடியோல கூட எடுத்து பாருங்க, இந்த லைட்ஸ் எப்படி இருக்கு என்ன அப்படின்ட்டு. இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். கரெக்டா? இது சார்ந்த கேள்விகள் வரும். நீங்க அந்த பேர் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அது எந்த ரீஜனுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அரோரா பொரியாலிஸ் வந்து நார்தர்ன் போலார் ரீஜனுக்கு, அரோரா ஆஸ்ட்ரலிஸ் வந்துட்டு சதர்ன் போலார் ரீஜனுக்கு. இப்போ அடுத்த செய்தி என்னன்னு பார்ப்போம். இந்த செய்தி நம்ம நியூஸ்ல ரீசெண்டா வந்திருக்கோம். கரெக்டா? எத்தியோப்பியாவின் ஹைலி குபி எரிமலை வெடிப்பிற்கு பிறகு விமான போக்குவரத்தில் இடையூறு ஏற்படும் நிலையை இந்தியா எதிர்கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எத்தியோப்பியாவில் வந்துட்டு ஒரு எரிமலை வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த எரிமலை வெடிச்சனால நிறைய புகை ஃபார்ம் ஆயிருக்கும். கரெக்டா? நிறைய ஸ்மோக் ஃபார்ம் ஆயிருக்குமா? அந்த ஸ்மோக் வந்து இந்தியாவை நோக்கி வருது. இந்தியாவை நோக்கி வந்தா நம்மளோட ஏர் வந்துட்டு பொல்யூட் ஆக வாய்ப்பு இருக்கு. நமக்கு வந்துட்டு விமான சேவைகள் வந்து பாதிப்படையும், அதே மாதிரி ஏர் பொல்யூஷன் உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த நியூஸ். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த எரிமலை எந்த நாட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். கரெக்டா? அந்த நியூஸ்லேயே கொடுத்துருக்காங்க. எத்தியோப்பியாஸ் ஹைலி குபி வால்கனோ அப்படின்னு சொல்றாங்களா? அந்த எரிமலையோட பேர் என்ன? ஹைலி குபி அப்படின்றது தான் அந்த எரிமலையோட பேரு. எந்த நாட்டில் இருக்கு? எத்தியோப்பியாவில் இருக்கு. அது வெடிச்சு அதிகமாக அது புகை வெளியே தள்ளினால அந்த புகைகள்லாம் இந்தியாவை நோக்கி வருது. அதனால விமான சேவையும், அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு காற்று வந்துட்டு பொல்யூட் ஆச்சுன்னா நமக்கு சுவாசிக்கிறதுக்குலாம் பிரச்சனை வரும். கரெக்டா? அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றது தான் நம்ம செய்தியில பார்த்தோம். இந்த புகைப்படத்தில் கொடுத்துருக்கிறது தான் அந்த எரிமலை. அது வந்து ரீசெண்டா வெடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. கரெக்டா? இப்போ இது சார்ந்த பொது அறிவு பார்ப்போம். எத்தியோப்பியாவில் ஹெய்லி குபி என்று அழைக்கப்படும் நீண்ட காலமாக
செயல்படாமல் இருந்த எரிமலை அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் செயல்படாமலே இருந்த எரிமலை எத்தனை வருஷமா? 12,000 வருஷமா, அதாவது 12,000 ஆண்டுகளில் முதல் முறையாக வெடித்துள்ளதுன்னு சொல்றாங்க. அதாவது 12,000 ஆண்டுகளுக்கு வந்துட்டு இந்த எரிமலை வெடிக்காம இப்பதான் ரீசெண்டா அது வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வெடிச்சனால நிறைய புகைகள் வெளியே தள்ளி இருக்கு. அதனால இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்கு. விமான சேவையோ இல்ல சுவாசிக்கிறதுலயோ பாதிப்பு அதிகமா ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு செய்தி வந்துச்சு. ஸோ இந்த எரிமலை வெடிப்பு வந்துட்டு இந்த எரிமலையோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஹைலி குபின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஹைலி குபி. இது எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எத்தியோப்பியா நாட்டுல இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி எத்தியோப்பியால வந்துட்டு ஒரு பெரிய அணை கட்டுறாங்க அப்படின்னு வகுப்புல பார்த்தோம் கரெக்டா? அந்த அணையோட பேர் என்னன்னு ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? நினைவு கூற பாருங்க. எத்தியோப்பியால ஒரு பெரிய அணை கட்டிட்டு வராங்க. நைல் நதி மேல அப்படின்ட்டு நம்ம படிச்சிருப்போம் கரெக்டா? அது என்ன டேம்னா எத்தியோப்பியன் கிராண்ட் ரெனைசன்ஸ் டேம், அதாவது எத்தியோப்பிய மறுமலர்ச்சி அணை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு எந்த நதியின் மீது கட்டப்பட்டது? நைல் நதியின் மீது கட்டப்பட்டது. ஸோ அதே எத்தியோப்பியா அந்த நாட்டில் தான் ஹைலி குபின்ற ஒரு வால்கனோ வெடிச்சிருக்கு அப்படின்றது நம்ம நியூஸ்ல பார்க்குறோம். ஸோ இது வந்து 12,000 வருடங்களுக்கு அப்புறம் இது வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது சார்ந்த ஒரு கேள்வி பார்ப்போம். 2025 வெடித்த ஹைலி குபி எரிமலை எங்கு அமைந்துள்ளது? இது ஈஸி கரெக்டா? இதுக்கு நீங்களே பதில் சொல்லலாம். இந்த ஹைலி குபி அப்படின்ற எரிமலை இந்த வால்கனோ வந்துட்டு எந்த நாட்டில் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க. கென்யா, இந்தோனேஷியா, எத்தியோப்பியா, ஜப்பான். ஆன்சர் என்ன? எத்தியோப்பியா. ஓகேவா? ஹைலி குபின்ற ஒரு எரிமலை வந்துட்டு எத்தியோப்பியால தான் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் இந்த வகுப்புல நம்ம என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் பார்த்தோன்ட்டு நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது சார்ந்த கேள்விகள் வந்துட்டு உங்களுக்கு பயிற்சி தாளா கொடுத்துருப்போம். அந்த பயிற்சி தாளை வந்துட்டு நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அந்த விடைகளும் உங்களுக்கு கொடுப்போம். நீங்க முயற்சி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த விடைகளை எடுத்து பாருங்க. இதுல இருந்து உங்களுக்கு தேர்வுல வந்துட்டு சில கேள்விகள் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தேன் கரெக்டா? மகாரத்னா, நவரத்னா, மணிரத்னா எந்தெந்த நிறுவனங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு அதையும் நீங்கள் முக்கியமாக எடுத்து பார்த்து ஒன்று கமெண்ட்ல சொல்லணும், இல்லை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். எந்தெந்த ஸ்கூல்லேருந்து சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது அடிக்கடி மறக்கக்கூடியது. சின்ன சின்ன நோட்ஸாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மேகசின் கொடுப்பாங்க. அந்த மேகசினும் எடுத்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அடுத்த மாதம் வர தேர்வுகளில் வந்துட்டு இது சார்ந்த கேள்விகள் கொஞ்சம் அதிகமாக வரலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த வகுப்பில் வந்துட்டு நம்ம வேறு நடப்பு நிகழ்வுகளோட பார்க்கலாம். நன்றி.